வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேருங்க? என் பேர் தீபன்ங்க. எந்த ஊருங்க? சோழசாமிங்க. சோழசாமி. எத்தனை வருஷமா டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 7-8 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். 7-8 வருஷம் ஓட்டிட்டு இருக்கீங்களா? இந்த வண்டி என்ன வண்டிங்க இது? இது மகேந்திரா எக்ஸ்பிரஸ்ங்க. ஓகே. எத்தனை ஹெச்பிங்க? 50 ஹெச்பிங்க. ஓட்டிட்டு இருக்கீங்க? சரிங்க. ஓகே. எல்லாமே ஓட்டுறேங்க. எல்லா பர்பஸுக்கும் ஓட்டுறேங்க. ஓகே ஓகேங்க. கலப்பையில வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு எத்தனை லிட்டர் டீசல் போகுது? 3 to 3.25 வரைக்கும். ஓகே ஓகே. 4 வரைக்கும் போகுது. அதிகபட்சம் 4 தான் போகுதுங்க. ஓகே ஓகே. பேலர்ல ரொம்ப டீசல் கம்மியா தான் இருக்குங்க. ஓ அப்படியா? பேலருக்கு வந்து இப்போ மணிக்கு எத்தனை லிட்டர் டீசல் போகுதுங்க? பேலருக்கு ஒரு 2 to 2.25 போகுது. ரொட்டேட்டருக்கு ஒரு 3.5 போகுதுங்க. ஓகே. எத்தனை பிளேட் ரொட்டேட்டர் போட்டிருக்கீங்க? 42. ஓகே. இப்போ ரொட்டேட்டருக்கு டீசல் எவ்வளவு போகுது? அதான் 3.5 போகுதுங்க. ஆயில் சர்வீஸ் இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்ல எப்படி இருக்கு? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்குங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க காஸ்ட்ல. சரி சரிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சர்வீஸ் வீட்லயே வந்து பண்ணிடுறாங்க. ஓ டீலர்கிட்ட கூப்பிட்டீங்கன்னா இங்கேயே வந்து சர்வீஸ் பண்ணிடுறாங்க. டிராக்டரோட இதை கம்பேர் பண்ணும்போது இதுல நீங்க என்ன அட்வான்ஸ் என்ன நினைக்கிறீங்க? சரி. ஓகே. எக்கனாமிக்கே 540 ரெண்டுமே இருக்குங்க. ஓகே ஓகே. கட்டு ஓட்டுறப்பலாம் நம்ம பார்த்தோம்னா எக்கனாமிக்கே 540 போட்டோம்னா பேலன்ஸ் கொஞ்சம் ஸ்பீடா இருக்குங்க. சரி சரிங்க. அதாவது கட்டு மணிக்கு 40 கட்டு 50 கட்டு 100 கட்டு 60 கட்டு 70 கட்டு கட்டிடலாங்க. ஓகே ஓகேங்க. அது அட்வான்ஸா இருக்குங்க. ஓகே. கலப்பைக்கு 4 வீல் டிரைவ்ங்கறப்ப நமக்கு மூல முடக்கல திரும்பவே ஃப்ரீயா திரும்புதுங்க. அது அட்வான்ஸா இருக்குங்க. லிவர்னால கை வைக்கவே தேவையில்லைங்க. சரி சரி. இதனால உழவாடுறதுக்கு வந்து லிவர்ல கையே வைக்க வேண்டியது ஃபுல்லா டெப்த் ஃபுல்லா கொடுத்தாங்க. ஓகே. பாக்கி இதுல கவர் பண்ணலாம். ஓகே ஓகே. கவர் ஆகும். சர்வீஸ் கேம்ப் எல்லாம் போடுறாங்களா? போடுறாங்க. ஓகே. அது என்ன போடுறாங்க? அங்க பக்கமாவே இருக்குங்க. ஓ அப்படியா? சர்வீஸ் கேம்ப் ஏதாவது ப்ராப்ளம்னா சர்வீஸ் கேம்ப்ல பண்ணிக்கிறாங்க. ஓ ஆமாங்க. இது என்ன வண்டி? 575 ஆ? 575 2000 மாடலுங்க. ஓகே ஓகே. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த வண்டி புது வண்டியாவே எடுத்துக்கலாம். சரி சரிங்க. ஓகே ஓகே ஓகே. பருப்பு போடுறதுக்கு ஓ பருப்பு போடுறதுக்கு வந்து நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே. இப்போ நீங்க அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து எது எதுக்குலாம் யூஸ் பண்றீங்க? 5 அளவுக்கு டெப்த் ஃபுல்லா இருக்குங்க. ஓகே. அதனால அது வண்டி ஸ்பீடா நல்லா இருக்குங்க. ஓ சரி. ஒரு ஏக்கரா 45 நிமிஷத்துல கவர் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஓகே ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு போடுறதுக்கு இந்த வண்டி நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. பேலர் வந்து இது வந்து கருத்தாறு பேலருங்களா? ஓ சரி சரிங்க. ஓகே ஓகே. சரி ஓகே. இப்போ நீங்க வந்து 2 வண்டி இருக்கிறதுனால 2 வண்டி நீங்களே ஓட்டிக்கிறீங்களா? நீங்களே ஓட்டிக்கிறீங்களா? ஒரு வண்டிக்கு 2 வண்டிக்கு எப்படி நீங்க ஒருத்தர் ஓட்டுறீங்க? எங்க இருக்காருங்க? வர சொல்லுங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? சரி உங்க பேருங்க? ஓ நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரு. ஓகே. 2 பேரும் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி டிராக்டர் வந்து மாத்தி எப்படி இருக்குங்க அந்த வண்டி? மகேந்திரா 585 டெக் பிளஸ் இருக்கு. வண்டி எப்படி இருக்கு? ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டீசல் மைலேஜ் எல்லாம் கொடுக்குதுங்களா? மணிக்கு எத்தனை லிட்டர் டீசல் போகுதுங்க? ஓகே. இந்த 2 பேரும் ஒண்ணே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றீங்க. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியும். கண்ணுங்களா, நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க. ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை மெடல் வாங்க போறோங்கிறத விட அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்ம வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை. இதெல்லாம் நீங்க கைத்தட்டணுங்கிறதுக்காக சொல்லல, நாமெல்லாம் கையேந்திரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். வருங்கால விவசாயிகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.